கல்சலை கல்சலை சவுத்த பாத்தா சவுத்த ஜக்காதிக்கு சொல்லுது பாரு இது ரெண்டு எழுதி ஓயுமோ ஜக்காதிக்கு என்ன பண்ணவே மாட்டுது அவனுக்கு கட்டிக்கல அடி வைத்தியக்காரியை பாராட்டி கொண்டிருக்கின்றார் என்னையா என்ன ரொம்ப பாராட்டுவாங்களே என்ன கேட்பாரு கை கால் விழுந்து போடுமா நாசம் பத்தி போவாலும் ஆனா என்னுடைய பாராட்டு எனக்கு அதிகமா படுகிறது எனக்கு சுத்தி போடு ராஜா நீ எனக்கு சுத்தி போடு சுத்தி போட்டு சுத்தி போடுமா ஆமா சார் சரி வாட்டம் எனக்கு என்னங்க நான் ரொம்ப மனவேதனை இருக்கின்றேன். என்ன மனவேதனை உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா திருமணத்துக்கு முன்பாக நடனம் ஆடி காட்டினால. ஆமாங்க. இப்ப பாருங்கம்மா. ஏங்க உங்களுக்கு எந்தெந்த ஆங்கலான்னு சொல்லுங்க நான் ஆடி காட்டுறேன். திருமணம் முடிஞ்ச கையோடு அதுவா அழகிலி தாண்டி வந்த மயில உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கா நான் உன்னை பார்த்துட்டு ஏண்டி மணங்கி விட்ட கண்ணால மறைக்கிற செம கட்டையா எனக்கு கொஞ்சம் ஏங்க எதுக்கு என்னுடைய பரதநாட்டியம் டான்ஸ் ஏங்க அதுதாங்க இப்ப சோலோ டான்ஸ். ஆமா நீ ஆடியோ டான்ஸ் வாலி பார்த்துட்டான்னு. ஆமா புதிய ஒரு கடை வந்து ஏங்க வயசானவங்க எல்லாம் சொல்லி விட்டு பாத்துட்டாங்க என்ன அப்பயே. அப்படியா? ஹலோ உள்ள கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். உள்ள வரணுமா? ஏங்க எல்லாம் பைத்தியம் முடித்து விட்டது. ஆமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி பரதநாட்டியம் ஆட வேண்டும். அப்படியா?
அது என் கண்ணால் பார்த்து ரசிக்கிறேன். பார்க்கவா போறீங்க? சரி நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன். அப்படியா? பாடலாம். கண்ணை கண்ணை ஆடாத மனமும் இப்பதான் சந்தோஷமாக இருக்கேன் ராஜா. ஒரு பீர் குச்சமா தெம்பாக. முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இலவச நிலையம் எப்படி இருக்கின்றது? அவனுடைய நிலைமைய கேக்குறீங்க? அனங்க அவன் அழகுல மறந்துட்டு எங்க பார்த்தாலும் கட்சிலே கட்சிலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க அம்மா அப்படி கத்தினி படும்பாவை படுமா மேத்தாய கொலை பண்ணானே. ஆமாங்க. அதன் பிறகு ஏங்க அதன் பிறகு என்ன, நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக உடன்படுத்த தங்கி என்று வராமல் நாட்டை விட்டு தெரு விட்டு அச்சாச்சு போத்தான் வராமன். அவளை நான் தான் நாடு கடத்தினேன். சரி, மூன்றாவது என்ன நடந்தது? மூன்றாவது கேக்குறீங்களா? அவன் ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி, ஒரே ஒரு பொய்ய மட்டும் தான் சொன்னேன். இந்த நாட்டை விட்டு துரத்திட்டு என் காலடியிலே 24 மணி நேரம் அருமைந்து கிடக்குறான். சவாஸ் கல்களை கவாஸ் சவாஸ் இருந்தாலும் ஆமா, அனைத்தும் இணைந்து தலைமையில் சொன்னால் இளவரசன் வேற எது இல்லாமல் நாடு வருவான். வந்த உடனே இதுதான் சமயம், நான் அனைத்து எழுதி வாங்கிவிடு. அப்படியா கிட்ட காரியத்துல இன்னைக்குமே கச்சிதமா இருக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சமயம் பார்த்து என்ன கூப்பிட நான் வருகிறேன். அப்படியா கிட்ட